இந்த பல்லு வலி வந்தா ஒரு நாள் கூட நம்மளால தாங்கிக்க முடியாது. உடனே மருத்துவமனைக்கு கிளம்பிடுவோம். பல்லு வலிக்கு மட்டும் இல்ல, பல் வரிசையை சரி செய்ய, பல் ஷைனிங் செய்ய, கிளீனிங் பண்ணனு, இப்படி பல காரணங்களுக்காக பல் மருத்துவமனையை நாம தேடி போறது உண்டு. அப்படி பல் பிரச்சனையால ஒரு மருத்துவமனைக்கு போன 8 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் இப்ப நம்மள பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்தது அந்த மருத்துவமனையிலன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்க திருப்பத்தூர் மாவட்டத்துல ஒரு பல் மருத்துவமனையில கடந்த 2022, 2023 சிகிச்சைக்காக போன 10 பேர்ல 8 பேர் இறந்து போயிருக்காங்க. அவங்களாம் யாருன்னா, இந்திராணி நியூட்டன் பகுதியை சேர்ந்தவங்க, வரதனு நியூட்டன் பகுதியை சேர்ந்தவர், சத்யா, அடுத்தபடியா நர்மதா கோனமேடு பகுதி, ஜெய்சிலி பெருமாள்பேட்டை, அபிசுர் ரஹ்மான் பெரியபேட்டை, அனிதா உதயேந்திரம், இளங்கோவன் செங்குழிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவங்கன்னு இந்த நபர்கள் எல்லாமே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 16 நாட்கள் கூட. என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். சில அறிகுறிகள் ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து 9 நாட்களுக்குள்ள ஒருத்தரா இறந்து போயிருக்காங்க. இதுல இந்திராணியோட மகன் தான் இந்த உண்மை வெளிவர முதல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவர் தான் முதல்ல தன்னோட அம்மா பல் மருத்துவமனையில சிகிச்சைக்கு போன அப்புறம் தான் உடல்நலம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுக்கணும்னு புகார் கொடுத்திருக்காரு. தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காரு. இதனால அவர் 2 முறை கைதும் பண்ணியிருக்காங்க. ஆனா தொடர்ந்து மற்ற இறந்து போனவர்களுடைய உறவினர்களும் தொடர்ந்து புகார் கொடுக்க இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கு. இது தொடர்பா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவ கல்லூரி, ICMR அண்ட் தமிழ்நாடு பொது சுகாதார இயக்குநரகம் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்காங்க. அந்த மருத்துவமனையில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வுகளோட முடிவுகள் தான் இப்ப வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இறந்து போன 8 பேர் நோயாளிகளுக்கும் நியூரோமெலியோய்டோசிஸ் அப்படிங்கிற தொற்று பாதிப்பால உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில ஆய்வு செஞ்சதுல அங்க இருக்க உப்பு நீர் உபகரணங்களை, அதாவது சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல மெலியோடோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த பாக்டீரியா தான் இறந்தவர்களோட உடல்ல நியூரோமெலியோடோசிஸ் அப்படிங்கிற தொற்றை ஏற்பட்டு அது மேலும் அவங்களோட நரம்பு மண்டலத்தில் பாதிச்சு உயிரிழப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இந்த பாக்டீரியா நோயாளிகளுக்கு பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற கேள்விக்கு இங்க கொடுக்கக்கூடிய பதில் என்னவா இருக்கு அப்படின்னா, அதாவது பல் மருத்துவமனையில் சலைன் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டிலை திறக்கிறதுக்கு பெரியோஸ்ட்ரியல் லிஃப்ட் அப்படிங்கிற உபகரணத்தை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஊசியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பல் மருத்துவமனைக்கெலாம் போயிருந்தா. அந்த உபகரணத்தில் தான் இந்த மெலியோடோசிஸ் பாக்டீரியா இருந்திருக்கு அப்படின்னும், அதை வச்சு சலைன் வாட்டரை ஓப்பன் பண்ணும் பொழுது அதன் மூலயமா இந்த பாக்டீரியா சலைன் வாட்டருக்குள்ளே போய் அதே சலைன் வாட்டரை மற்ற நோயாளிகளுக்கெல்லாம் தொடர்ந்து அவங்க உபயோகிக்க அது நோயாளிகளை பாதிச்சிருக்கு. இதனாலதான் இந்த 8 பேர் உயிரிழந்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூரோ மெலியோடோசிஸ் அப்படிங்கிறது மெலியோடோசிஸ்ன்ற தீவிரமான பாக்டீரியா தொற்று. வெப்பமண்டல பகுதிகளிலையும் மாசுபட்ட மண் அப்புறம் நீர்லையும் செழித்து வளரக்கூடிய பர்கல்டேரியா சூடோமல்லே அப்படிங்கிற பாக்டீரியாவால இது ஏற்படுது. இந்த பாக்டீரியா தொற்றால பாதிக்கப்பட்டவங்களுடைய நரம்பு மண்டலத்தை இது நேரடியா தாக்குறது மட்டும் இல்லாம உயிரிழப்பு வரைக்கும் ஏற்படுத்தக்கூடிய வீரியம் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. நியூரோமெலியோடோசிஸ் தொற்றால பாதிக்கப்பட்டா என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். காய்ச்சல், தலைவலி, தெளிவற்ற பேச்சு, பார்வை பிரச்சனை, அப்புறம் முகமுடக்கம், அதாவது ஃபேஸ் பேரலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நியூரோமெலியோடோசிஸை கண்டறியறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஒரு நோயாளிக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதை கண்டறியறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது மற்ற இணை நோயோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நீரிழிவு, அப்புறம் நாள்பட்ட சிறுநீரக நோய், நோய் எதிர்ப்பு தன்மை, இந்த மாதிரியான விஷயங்களா இருக்கிறவங்களுக்கு இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட அதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. பெரியோஸ்ட்ரியல் லிஃப்ட் அசுத்தமான கருவியை உப்பு நீரை திறக்க பயன்படுத்தியதனுடைய விளைவாதான் பர்கல்டேரியா சூடோமல்லே அப்படிங்கிற அந்த பாக்டீரியா உப்பு நீர்ல கலந்து அந்த விபரீதத்தால்தான் இந்த 8 பேர் உயிரிழந்திருக்க சம்பவம் நடந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது பெரும் பேசு பொருளாகவும் ஆகியிருக்கு. தொடர்ந்து இது மாதிரியான நோய் பரவாமல் தடுக்க
தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருதா தமிழக பொது சுகாதார இயக்குநர் டாக்டர் DS செல்வ விநாயகம் தெரிவிச்சிருக்கார். எதிர்காலத்தில் இது மாதிரியான துயர சம்பவங்களை தவிர்க்க மருத்துவ அமைப்புகளை கடுமையான சுகாதார தேவை அப்படின்னு அவர் வலியுறுத்தியிருக்கார். இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாவட்ட அளவுலையும் இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் ஒரு பக்கம் இன்னும் தீவிரமா விசாரணைக்கு உட்பட்டிருக்கு. தொடர்ந்து நம்முடன் இது தொடர்பா பேசுவதற்காக டாக்டர் அமலோற்பவநாதன் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இந்த பல் மருத்துவமனைகள்ல ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? அங்க இந்த உபயோகிக்கிற உபகரணங்களும் சரி, அந்த சுகாதாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கணும் சார்? அதுக்கு முன்னாடி இந்த நீங்க குறிப்பிட்ட அந்த சயின்டிபிக் பேப்பரை பாருங்க. அவங்க 2022-23 அவங்க மருத்துவமனைக்கு வந்த 23 நோயாளிகளை பத்தி ஆராய்ச்சி கட்டுரை அது. அது 23ல 10 ஒரே ஒரு கிளினிக்ல இருந்து வரவே தான் அவங்களுக்கு சந்தேகம் அதிகமாயிடுச்சு. ஆமா. உடனடியா அவங்க கவர்மெண்ட் அலர்ட் பண்றாங்க. கவர்மெண்ட் போய் அந்த கிளினிக்கை சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்ணிட்ட பிறகு இவங்களுக்கு எங்க அந்த சோர்ஸ் வந்ததுன்னு தேடும் போதுதான் அந்த சலைன் பாட்டில வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அது சலைன் மேனுபேக்சரிங்லயே வந்ததா அல்லது இவங்க ஓபன் பண்ணும்போது எதனா கண்டாமினேஷன் ஆகி வந்ததான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆக அந்த கிளினிக்ல இருந்த மற்ற சலைன் பாட்டில் எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஓபன் பண்ணாத சலைன் பாட்டிலாம் அதுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓபன் பண்ண சலைன் பாட்டில் மட்டும்தான் அந்த கிருமி இருந்துச்சு. ஆகவே இவங்க ஓபன் பண்ணும்போது தான் இது கண்டாமினேட் ஆயிருக்குன்றத கன்க்ளூட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க எப்படி ஓபன் பண்ணாங்கன்னு விசாரிச்சப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரியாஸ்ட்ரியல் லிட் அந்த மாதிரி கருவிகளை வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப செகண்ட் கொஸ்டின், அந்த கருவிகளுக்கு எப்படி அந்த கிருமி வந்தது, எங்க இருந்து வந்தது? இந்த கிருமி மண்ணுல இருக்கிறது அல்லது தண்ணியில இருக்கிறது, அந்த உபகரணத்துல எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது ப்ராபபிலி அது வாட்டர் சோர்ஸ்ல டேப்ல கிப்லாம் வந்திருக்கலாம். ஆனா ஏற்கனவே கிளினிக் போனபோது அவங்களுடைய வாட்டர் சப்ளை எல்லாம் கட் பண்ணதுனால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா இந்த 10 கேஸ் டென்டல் கிளினிக்கை தவிர மீதி 11 கேஸ் வெளிய இருந்தா வந்தது. அது எங்கேயோ வாட்டர் கண்டாமினேஷன் வந்திருக்குது. ஆச்சுங்களா? இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இருந்த அந்த கிருமினாலதான் இந்த மக்களுக்கு வந்ததுன்றது எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? அவங்களுக்கு வேற மண்ணுல இருந்து கூட வந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா பல் பிடிக்க ஒரு 10 நாள் கழிச்சு தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த 10 நாளைக்குள்ள வேற எங்கன்னா கூட தொத்திட்டு இருக்கலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஆகவே என்ன பண்ணாங்க, அந்த தொற்று அந்த நோயாளிகளுடைய உடல்ல இருந்து எடுத்த கிருமிகளையும் இந்த சலைன் பாட்டில இருந்து எடுத்த கிருமிகளையும் ஜீனோமிக் மேட்ச் பண்ணாங்க. WGS ஹோல் ஜீனோம் சீக்வன்ஸ் பண்ணி பார்த்தா பாட்டில் இருந்த கிருமியும் நோயாளி உடலில் இருந்த கிருமியும் ஒரே WGS இருந்தது, ஒரே ஜீனோம் இருந்தது. ஆகவே தான் கன்க்ளூசிவா ப்ரூவ் பண்ணாங்க இந்த கிருமி இந்த நோயாளிக்கு அந்த பர்டிகுலர் கிளினிக்ல இருந்து அந்த சலைன் பாட்டில இருந்து வந்தது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு உள்ள டெக்னாலஜி தேவைப்பட்டது. அதனாலதான் இந்த ஆராய்ச்சி கட்டுரை அவங்க வெளியிட்டாங்க. உலகமா அதை ஒத்துக்குச்சு. சோ நீங்க இப்ப பிரச்சனைக்கு வருவோம். டென்டல் கிளினிக்ல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றது, சலைன் பாட்டில திறக்கும் போது கண்டாமினேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி திறக்கிறதுலாம் ரொம்ப தவறான காரியங்கள். ஏன்னா நீங்க பல்ல போனீங்கன்னா அந்த ரா ஏரியா இருக்கு இல்லையா, அது நேரடியா பிரெயினோட தொடர்பு உள்ளது. கிரேனியல் நர்வ்ஸ் மூலமாவும் பிளட் வெசல்ஸ் மூலமாவும் எந்த கிருமியும் நேரடியா பிரெயினுக்கு போயிடும். ஆகவே மற்ற எல்லா ஏரியாவோட பல்லு புடுங்கிறது, பல் சம்பந்தப்பட்ட விஷயம், தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டெரைலா இருக்கணும். அந்த ஸ்டெரிலிட்டி அந்த கிளினிக்ல காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. ஆகவே தான் இந்த 8 இறப்புகள் வந்திருக்கு. இன்னொரு கேள்வியும் சரி, இப்ப அவங்க ஒரு 16 டேஸ்க்கு அப்புறமா தான் அவங்களுக்குலாம் இந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியும் இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்களே. இப்போ ஒருவேளை நம்ம இந்த மாதிரி பல் மருத்துவமனைக்கு போறோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம் ஆரம்பிக்குது அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது? நீங்க இந்த வியாதியை ரொம்ப ரொம்ப பாருங்க, ஒரு வருடம் ஃபுல்லா ஒரு பெரிய மருத்துவமனையில 21 கேஸ் தான் வருது. சோ இந்த வியாதியை சஸ்பெக்ட் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இதுக்கு அவங்க செப்பரேட் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட். தொற்று நோய்களுக்காகவே செப்பரேட் பிரிவு இருக்காங்க. அப்படி இருக்கிறதோட தான் இதை கண்டுபிடிக்கப்படுது. இன்னொன்னு 10 கேஸும் ஒரே ஒரு டென்டல் கிளினிக்ல இருந்து வரும்போது தான்
சந்தேகம் அதிகமாகி கண்டுபிடிக்க முடியுது. ஆ ஒரு கேஸ் 2 கேஸ் வந்திருந்தது, சாதாரண மருத்துவமனையில போனா இதெல்லாம் நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே. ஆகவே இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா, பல் மருத்துவமனைக்கு நீங்க போகும்போது பாதுகாப்பான பல் மருத்துவமனைக்கு போகணும். ஓகே. ரெண்டாவது, பல் பிடுங்கிற பிறகு ஏதாவது ஸ்லைட்டஸ்ட் சிம்டம் இருந்தா கூட உடனடியா அந்த டாக்டரை அணுகுங்க. ஓகே. அங்கேயும் உங்களுக்கு சரியாகலன்னா உடனடியா பெரிய மருத்துவமனைக்கு உடனடியா போயிட்டோம். ரொம்ப நாள் வெயிட் பண்றதுலாம் நல்லது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இது 16 நாள் கழிச்சு தான் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. ஆனா 16 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு ஜுரம் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கும். சோ நமக்கு லேசா ஜுரம் வரும்போது, லேசா அப்நார்மலா இருக்கும்போதே பல் புடுங்குறதுல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனடியா ஹாஸ்பிட்டல் அணுகிறது ரொம்ப நல்லது. அதான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். நன்றி. நன்றி அமலோற்பநாதன் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.